ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ எந்த ஒரு காரியத்தை யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் குறைந்த நேரத்தில் நிலக்கடலை சுண்டல் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு சின்ன கப்பில் நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை ஒரு பெரிய கப்பில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். முதல்ல நல்லா கழுவிடணும், அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊறின பிறகு நான் குக்கரில் வேக வைக்கிறேன். சாதத்துக்காக அரிசி தண்ணி வச்சுருக்கேன். மேல் மூடி போட்டு இந்த கப்பையும் அதிலேயே வச்சிடுறேன். சாதம் வேகும்போதே இந்த நிலக்கடலையும் நல்லா வெந்துடும். இப்போ குக்கரை மூடி போட்டு விசிலும் போட்டுட்டேன். ஒரு மூடு தேங்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா கழுவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கூட நல்லா கழுவிட்டு தோலை சீவி அப்புறப்படுத்திட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போடணும். நல்லா அரைச்ச பிறகு அது ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக சுண்டலுக்கு போட்டால் போதும், மீதியெல்லாம் டப்பாவில் வச்சுட்டா கேரட்டு பீட்ரூட்டு கறி செய்யும்போது பயன்படுத்திக்கலாம். இந்த தேங்காய் விழுது போட்டால் ருசியாக இருக்கும். இப்போ சுண்டல் நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு வெந்த நிலக்கடலையை கடாயில் போட்டுட்டு ஒரு ட்ரிப்பு கிளறணும். தேவையான உப்பு சேர்க்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போடணும். தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து அரைத்த விழுதை கொஞ்சம் போடணும். கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக செய்து இந்த நிலக்கடலையை போட்டுடலாம். 2 ட்ரிப்பு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நிலக்கடலை சுண்டல் ரெடி. இந்த நிலக்கடலை சுண்டலை ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, சுவையாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரத்திலேயே சுலபமாக செஞ்சிடலாம். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.